எவன் ஒருத்தன் நல்லவன் நல்லவன் நல்லவங்கிற பேர் எல்லார்கிட்டேருந்து வாங்குறானோ அவன் நிச்சயமாக நல்லவனாக இருக்க முடியாது. ஏன்னா நல்லவங்கிற பேரை அவ்வளோ சீக்கிரம் எல்லார்கிட்டேருந்து வாங்கிட முடியாது. உண்மையாக நேர்மையாக இருக்கிறவனை தான் முதல்ல இந்த உலகம் ஏமாற்றிட்டு போகும், அதுக்கு இளிச்சவாயன்னு பெயரையும் சூட்டி. நல்லவனுக்கு எப்பயுமே நல்லவங்கிற பேர் கிடைச்சதே இல்லைங்க, அதுக்கு எதிர்மாறான பேர் தான் கிடைக்கும். கெட்டவங்கிற பேர் கிடைக்கிறது தான் வழக்கம். ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு பேர் வாங்குறான்னா அவனை கெட்டவனும் சொல்லிட முடியாது. என்னங்க அப்போ யாரு தாங்க நல்லவன், யாரைத்தான் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? எவனையும் நம்பாதீங்க. முதுகுக்கு பின்னாடி நிற்கிறவன் எல்லாம் தோலை தட்டி கொடுக்கறதுக்கு தான் நிற்கிறான்னு இல்லை, முதுகில் குத்திட்டு போகிறதுக்கும் நிற்பான். யார் மேலேயும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதீங்க, அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை விட மிகப்பெரிய சக்தி வேறு எதுவுமே கிடையாது. கூட இருக்கிறவன்லாம் நல்லவனும் இல்லை, நம்மளை விட்டு விலகி நிற்கிறவன்லாம் கெட்டவனும் இல்லை.